நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. அன்பு நண்பர்களே, நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுன வீட்டிலேருந்து கடகத்துக்குள்ளே பயிற்சியாக இருக்காருங்க. அப்படி பயிற்சியாகின்ற குரு அங்கே உச்ச வலு பெற்று சில நன்மைகள், சில நல்ல ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இவற்றையெல்லாம் 12 ராசி நேயர்களுக்கும் தர இருக்கிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்த்துருவோம். எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை, எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் நண்பர்களே. சரி, அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, இந்த காலகட்டம் ராசிநாதனே 8ல் போய் உச்சமாகிறார். ராசிநாதன் உச்சமாகிறது சிறப்பு, ஆனால் அவர் 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது சிறப்பு இல்லை. சரி, இருந்தாலும் நன்மைகள் சிலது உண்டு. அட்டம குருவாக இருந்தாலும் என்னன்னு பார்த்துருவோம். வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடி வரும். வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அதுவும் நல்லபடியாக முடியும். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம். ரெண்டாவது, இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை 4ஆம் அதிபதி வலுப்பெற்று பார்க்கிறார். ஒரு பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்குகிற முயற்சி வெற்றி அடையும். இல்லை புதிதாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு முயற்சிக்கிறீங்க, நல்லபடியாக அமையும். இதில் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பொருள் ஏதாவது வாங்குறதுக்கு முயற்சிக்கிறீங்கன்னா அந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. அது நல்லபடியாக மேன்மை பெறுகிற ஒரு காலகட்டம். அதே போல் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு இருந்து வந்த மிக கடுமையான உடல் நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும். தாயாரோடு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைகிற காலகட்டம். இந்த 2 விஷயமும் உங்களுக்கு நல்ல மேன்மையாக இருக்கும். உங்களுடைய திருமணம், வலுத்த குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். திருமண அமைப்புகள் சில தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கைகூடி வர்றது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பள்ளி படிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் இது வரைக்கும் இருந்து வந்த கடுமையான மந்தத்தன்மை குறைஞ்சி படிப்பில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை பெறுவார்கள். கையில் ஒரு பண நடமாட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்போவுமே ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த விதத்தில் இந்த குரு பெயர்ச்சி ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? ஆக ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியிருக்கா, ஆனால் தராமல் இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து கேட்டிங்கன்னா கிடச்சிரும். சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டம் பிற விஷயங்கள் அனைத்திற்கும் சிறப்பாக தான் உண்டு. சுப விரயங்கள் அதிகமாக நடைபெறுகிற காலகட்டம். ஸோ செலவுகளை கூடுமான வரையில் நல்ல செலவுகளாக மாற்றிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அன்பர்களே. சரிங்களா? ரைட். எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல போயிட்டு நம்மளுடைய ராசிநாதன் அமரும் போதுங்க, எந்த விஷயத்தை எப்போ பண்ணணும்னு தெரியாமல் ஒரு முன் ஏற்பாடு, முன் சிந்தனை இல்லாமல் ஏதாவது ஒரு குழப்பத்தில் பண்ணி நிறைய விஷயங்களை போய் நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால் நமக்கு பொருள் விரயங்கள் ஏற்படலாம், சின்னதாக பேர் கெட்டு போகலாம். அதனால் உங்கள் பேரு கெடுற மாதிரியான அமைப்புகள் எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் குறையும். ஆனால் சின்னதாக ஏதேனும் உடல் நல தொந்தரவுகள் நீடித்து இருக்க தான் செய்யும். எதிர்பாராத திடீர் விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டுங்கிறதுனால தொழில் செய்கிறவங்க நார்மலாக என்ன முதலீடு போடுவீங்களோ அதையே மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக தொழில் தொடங்குறது, இல்லை பெரிய முதலீடுகள் போடுறது, தொழிலை விரிவுபடுத்துறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதுமானது. இந்த பணம் யாருக்காவது நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது வர வேண்டியதுன்னு அதை அழுத்தம் கொடுத்து கேட்டுருங்க. இப்போ புதுசாக கொண்டு போய் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. அந்த பண வரவு கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை வரும். அதனால் மாட்டிக்கிடுவீங்க. சரிங்களா? எந்த ஒரு நல்ல விஷயமும் தடபட்டு தாமதமாகி இழுபறியாக இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராசிநாதன் 8ல் மறைகின்ற பொழுதுங்க, எந்த ஒரு விஷயமும் இழுபறியாகி அலைச்சலை கொடுத்து அதன் பிறகு தான் நமக்கு கைகூடும். அப்போ ஒரு முறை தோத்துட்டோங்கிறதுனால விற்றாதீங்க, மீண்டும் முயற்சிங்க, நல்லது. அதே போல் இந்த காலகட்டம் தகப்பனாருக்கு சிறப்பு இல்லைங்க. சரிங்களா? தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அல்லது தகப்பனார் ஏதாவது பெருசாக தொழில் அமைப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அது கொஞ்சம் தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பள்ளி படிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்றத்தை தந்தாலும் உயர்கல்வியில் மந்தத்தன்மை, நமக்கு பிடிச்ச கோர்ஸ் படிக்க முடியாமல் போயிடலாம். இல்லை உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதில் ஒரு மந்தத்தன்மை, தேக்க நிலை, அரியர்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் உண்டு. சரிங்களா? ஸோ இதில் பார்த்துருக்கணும். ஸோ இந்த குரு பெயர்ச்சி பாதி நன்மை பாதி தீமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் உண்டு. கூடுமான வரையிலும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. இப்போ என்ன இருந்தாலும் இது ஒரு பொது பலன் தான். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10-15% தான். நீங்கள் முக்கியமான விஷயம் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட பாருங்கள். தசாபுக்தி நல்லா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இறங்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஆக அன்பர்களே, அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீங்க, நன்றாக இருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை செய்துக்கிறேன். நல்லதுங்க நண்பர்களே, பார்ப்போம். நன்றிங்க. வாங்க.